கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற பணங்களை எப்படி செலவு பண்றோம்? இரண்டு விதமான செலவு இருக்கு. ஒன்று அவசியமான செலவு, இரண்டாவது அனாவசியமான செலவு. அவசியமான செலவுக்கும் அனாவசிய செலவு நம்ம கண்டுகொள்ளணும். அவசியமான செலவு என்னன்னா, இது தேவைன்னா வாங்கி இங்கே போடலாம். இப்போ என் வீட்டுக்கு ஒரு சோஃபா செட் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த சோஃபா செட்னால எனக்கு பயன் இருக்கு, உட்காருவேன் அப்படின்னா வாங்கி போடலாம். சிலரெல்லாம் சில பொருளை வாங்கி போட்டு அது கடன் கட்டிட்டுப்பான் பாருங்க. அந்த பொருளால் அவனுக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால அவன் சமாத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதி இழந்து பல பாடுகளுக்கு ஆளாயிடுறாங்க. பைத்தியக்காரனமாக திரிவானுங்க. நைட்டும் பகலும் பாடுபடுவான். அதுக்கு முன்னாடி சந்தோஷமா காலையில் போனவா சாயங்காலம் முடிஞ்சுமா வந்திருப்போம். ஆனால் அந்த ஒரு பொருளை வாங்கி போட்டுட்டு அதில் படுக்கவும் முடியாது, உட்கார முடியாது, அதை காப்பாற்றுறதுக்கு ஓடிட்டுப்பான். அப்போ எது தேவை எது தேவையில்லை அறிந்து வாழ்வதற்கு நாணம் அவசியம். இந்த நாணத்தை ஆண்டவரே நமக்கு தராரு. அப்படின்னா சாலமோன் நாணத்தில் சிறந்தவன். பல காரியங்களை விடுவித்தவன், பலவிதமான நாணமான காரியத்தை செஞ்சவன். ஆனா அவன் எழுதுறான், நாணத்தை யார்கிட்ட போய் கத்துக்கணுமாமா? ஏங்க வெக்கமா நமக்கு? நானும் எவ்வளவு பெரிய காரியம் யார் இடத்துல போய் கத்துக்கணுமாமா? ஒரு எறும்புட்ட போய் கத்துக்கோங்கிறான். ஏன்னா எறும்புக்கு தெரியுது மழை காலம் வெயில் காலம் வந்தால் எப்படி வாழணும்னு. பஞ்சத்திலையும் இல்லை கஷ்டத்திலையும் சோதனையின் காலத்திலும் தப்பித்து கொள்ள அதுக்கு நாணம் இருக்கு. நம்ம வேதம் சொல்லுது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அப்போ நமக்கு ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்குறோம்? பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடுங்க கேட்குறோம். ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு கேட்குறோமா? அறிவும் ஞானத்தையும் புத்தியும் கேட்கும்போது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஞானமே சிறந்தது. அப்போ ஞானத்தை குறித்து வேதாகமத்தில் யாராவது இன்னொரு ஆள் இருக்காங்களா? ஞானவானா இருந்தாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சாலமோன்னு சொன்ன ஞானவான். இன்னொருத்தர் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாராவது ஞானவானா இருந்தாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? யாருக்கா ஞாபகத்துக்கு வருதா? ஒருத்தரும் இல்லை. அப்போ சாலமோனோட நிறுத்திக்கலாம், அப்படித்தானே? யார் இருக்கிறா? யோசேப்பா? அவன் ஞானவானா? எப்படி? விடுகதைக்கு பதில் சொன்னவன், அது வெளிப்பாடு. தானியேல் தான் ஞானவான். ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானா இருக்கிறான் வேதம் சொல்லுது. அப்படி பார்த்தா பழைய ஏற்பாடு எல்லாருமே ஆபிரகாம் ஞானவான் தான். சத்தத்தை கேட்டு ஆண் சத்து போனா இல்லையா? யோசனை பாருங்க. கட்டளை பிறக்குது, தானியேல் தான் இருந்தாரு, ஞானவானா இருந்தாரு. நம்ம ஞானவான் ஒன்றும் என்ன நினச்சிக்கிறோம்? சாலமோனை தோத்து வேறு யாருமே இல்லை நினச்சிக்கிறோம். நிறைய ஞானவான்கள் நான் கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம். அவங்கெல்லாம் ஞானவான் தான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பண்ணா நீங்களே ஞானவான் இல்லையா? நீங்களும் தான் ஞானவான். என்ன ஞானமா சனத்தில் பேசுகிறீங்க? ஒரு காரியத்தை கேட்டவொன்னே ஐயோ பாஸ்டுக்கு தெரிஞ்சு போச்சு, இதை தப்பிக்கிறதுன்னு ஒரு ஞானத்தை உண்டு ஆக்குறதில்ல. ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டோம், ஞானமாக தப்பித்து கொள்றதில்ல. ஒரு வேலை செய்கிறோம், தப்பாகிடுச்சு, அவங்ககிட்ட தப்பை ஒத்துக்க முடியாது, நாணமாக பேசுவோமா இல்லையா? உறவுல மத்தியில் ஒரு காரியம் பேசுவோம், மாட்டிக்குவோம், அடட என்ன பண்ணுறது, நாணமாக பேசுவோம்.
சில நேரங்களில் ஏன் நான் நாணத்தை குறித்து நான் பேசுகிறேன்னா, நாணம் மட்டுமே நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமான பாதைக்கு நடத்தி செல்லும். நாணம் மட்டும்தான், நாணம் புத்தி தான் நம்மளை ஆசீர்வாத பாதையிலே நடந்து செல்லும். நாணம் நம்மளை என்ன செய்து தற்காக்கும். பார்த்துக்குங்க, புத்தி நாணம் நம்மளை காத்துக்கொள்ளும். ஆபத்து வரும்போது சொல்ல அவசரப்படாத, புத்தி கவனமாரு. இந்த முத்தி நாணமும் நம்ம இருக்குது. ஆனால் ஆண்டவர் எங்கே போய் இப்போ சாலமன் எங்கே போய் கற்றுக்கணுங்கிறாரு? எறும்பிடத்தில். ஏன் எறும்பிடத்தில் கற்றுக்கணும்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தை தானியத்தை சேர்த்து வைக்கும் என்ன செய்யுமாம் அது? சொல்லுங்களேன். கோடை காலத்துக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தை தானியத்தை சேர்த்து வைக்கும்னா, மழை காலம் வெயில் காலம் வரக்கு முன்னால் என்ன செஞ்சுறது? நீங்கள் வெயில் காலம் வந்தால் எறும்புகளை பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? வெளியே இருக்கிற ரோட்டில் ஒரு எறும்பு பார்க்க முடியாது. எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு குளிர்ச்சியான இடத்துல வந்துக்கும். ஏன்னா வெயில் பட்டுச்சுன்னா சுருண்டு செத்து போயிடும். மழை காலத்தில் அவசியம் வராது. அது தனக்கு ஆகாரம் சேர்த்து வச்சுக்குது. அப்போ ரெண்டு காலத்தும் தமிழ் பிழைப்புக்குரிய காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி நாணமானது வழிநடத்திருக்கு. ஆனால் கிறிஸ்துவலாகிய நாம நாணமாக இருக்கிறோமா? ஒரு கடனாளிக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடனாளிக்கு இன்னொரு கடன் வாங்கி கடன் அடைக்க முடியும். வாழ்க்கை பூரா நாணம் இல்லாமல் கடனாளியாகவே இருக்கிறோம். அப்போ நாணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்போது, நாணம்னா என்ன அப்படின்னா, எது கெட்டது எது நல்லது என்று பகுத்தறிவது தான் நாணம். அப்போ நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிய தெரியலன்னா நம்ம சொல்லுவாங்க, இவனுக்கு அறிவும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, இப்படியே தாங்க இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நாணத்தை அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நாணத்தை புத்தியை அறிவை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன சொன்ன? கடவுளுக்கு பயப்படணும்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் முதல் வசனத்தை வாசித்தோம். வாசிங்க. அதில் இயேசு கிறிஸ்து போட்டுங்க, அவர்ன்ற இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளை கை. கட்டளை என்ன சொல்லுது? இதெல்லாம் தப்பு, போகாத, உன் ஆசீர்வாதம் அழிஞ்சு போகும், உன் மேன்மை கெட்டு போகும், இது போய் நடக்காத. கட்டளை. அங்கே போகக்கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க, அங்கே போகாத, அதை செய்யாத, அதை பண்ணாத அப்படின்னு குழந்தைக்கு சொல்லுறது போல் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, அங்கெல்லாம் போனால் என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனை வேதனை இருக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் இயேசு வந்தபோது நமக்கு ஒரு கட்டளை நாணம் புத்தி கொடுக்குறாரு. எப்படின்னா, பாவத்தில் இருக்கிற மனுஷரை பார்த்து சொல்றாரு, நீ பாவம் செய்யாதே, இனிமேல் பாவம் செய்யாதே, நீ பரிசுத்தம் வாழு. அது ஒரு நாணம், கட்டளை. நம்ம ஒரு கட்டளை கீழ்ப்படுகிறோமா? பொய் பேசாத, கோவப்படாத, சண்டை போடாத, எரிச்சல் ஆகாத, பகையாக இருக்காத, விரோதமாக இருக்காத. தேவன் கொடுக்குற உதாரணம் சொல்ல போனால், நமக்கு கர்த்தர் எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளையை லகுவாக்குனார். எத்தனை கட்டளையா? 2 கட்டளையா? அந்த 2 கட்டளை சொல்ல முடியுமா? சரி, நீ 10 கட்டளையும் சொல்ல வேண்டாம், 2 கட்டளை கேட்டேன். இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பைபிளை திருப்பாம சொல்லணும். ஏன்னா அது இது நாணம் பற்றி தான். நாணம் தேடுறது தப்பு இல்லாமல் சொல்லணுங்கிறதுக்காக தேடுறமில்ல, அது ஒரு நாணம். பாருங்க, உன்னை நேசித்து போல, அப்புறம் உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இறுதித்தோடு முழு பலத்தோடு சொல்ற ரூபா. அது தெரிஞ்சதானே சொல்ல முடியும். நீங்க வா டக்குன்னு கேட்ட நான் எப்படி சொல்றது? பாத்தீங்களா? இதெல்லாம் செய்யறோமா? முழு இறுதித்தோட ஆராதிக்கிறோமா? முழு பலம்னு என்ன தெரியுமா? முழு பலத்தோட இப்படி அனுப்புகிறது, இப்படி எல்லா பலத்தையும் பூமிக்குள்ள வச்சு அமுத்திட்டு ஜெபம் பண்றதா? போட்டுக்கல முழு பலத்தோடுன்னு. முழு பலம்னு எப்படி? நம்மள 80 கிலோ வெயிட்டுங்க அப்படியே நின்னோம்னா பூமியை வெயிட் அப்படின்றதா? ஆவியில ஆவி என்னைக்கு வெயிட்டா இருக்கும்?
ஆவிதான் காத்துமா இருக்குதே. அதுதான் நீ ஆவியாகிற முழு மனது, முழு இருதயம். முழங்கால் போடுறதா முழு பலம். நம்ம ஜெபிப்போம் சொன்ன யாரா முழங்கால் போடுறோமா? பாஸ்டர் ஜாமன் வரும்போது இப்படி நிற்கிறது. முழங்கால் போட்டீங்கன்னா கவுரு குறைச்சலாயிருது. இந்த ஆளுக்கு முன்னால் நாம முழங்கால் போடுறதா? நம்மகிட்ட அதில் ஆதி காலங்களில் ஜெபிப்போம் அப்படின்னா எல்லாரும் முழங்கால் போடுவாங்க. இன்னைக்கு ஜெபிப்போம்னா எஞ்சி நின்னுக்கிறான். ஏன்னா அவனுக்கு முழங்கால் முட்டி வலி வர காரணமே அவன் முட்டி போடாதுதான். முட்டி போட்டு ஜெபம் பண்ணிப்பாரு, முழங்கால் வருதான்னு பார்க்கலாம். இந்த முட்டி வலிக்கு காரணம் நினைக்கிறீங்க சரியான மனுஷர்ல நெடுமுட்டி போறதில்ல. எப்படி போடுவோம் நினைக்கிறீங்க? நைஸா அப்படி சாஞ்சு உட்காந்துக்குவோம் பலத்தை கொடுத்து. அப்போ வேத வசனத்துப்படி நம் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்குறார். 2 கட்டளை, 10 கட்டளை பாரம்ங்கிறாரு. 2 கட்டளையா மாறிட்டார். அந்த 2 கட்டளையில முதல் கட்டளை, உன் தேவனாய் கடுத்தரத்துல முழு இறுதியத்தோடு. முழு இருதுன்னா நம்ம கவனம் எங்கே போகாது? வெளியே போகாது. முழு மனது. நம்ம யாரும் முக்கியமானவங்கள்ட்ட பேசுவோம் பாருங்க, பக்கத்தில் என்ன சின்னதை ஃபோன் ரொம்ப மெய் மறந்து பேசி டிச்சுக்குள்ள விழுந்தவனா இருக்கிறான். வண்டியில் போய் இடிச்சு நிற்பான். சிலர் பேசிக்கிட்டு ஏரியா தாண்டி போயிடுவான் 1/2 கிலோமீட்டரு. ஐயோ போன பேசிட்டே போயிட்டான்ப்பா. அப்போ மெய் மறக்கிறது போல முழு மனதும் போது தேவனோடு பேசும்போது வேற எந்த கான்டாக்டும் வெளி தொடர்புகள் நமக்கு கேட்காது. அதுதான் ஆவியோடு ஜெபிக்கிறது. ஆவியோடு ஜெபிக்கிறதுனா நம்ம நினச்சிக்கிறோம் அந்நிய பாஷை பேசி குதிக்கிறது ஆவி இல்லை. இரு சரீரங்கள் இணைக்கப்படுவதை போல நம்முடைய ஆன்மா, இரு ஆன்மா தேவ ஆன்மாக்கோடு இணைக்கப்படுவதே காரியம். ஆகையால அப்போ இந்த கட்டளை என்ன சொல்லுதுன்னா நம்மளை ஞானத்துக்கு நேராக வழி நடத்துது. தேவோட வார்த்தை என்ன செய்யுதுன்னா அங்க போகாதுன்னு தட்டி கொடுத்து. இந்த மேய்ப்பனுடைய கைகளிலே 2 கோல் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? மேய்ப்பர் கையில 2 கோல் இருக்கும். ஒன்று கத்தி மாதிரி வச்சிருப்பான், அதை தலையெல்லாம் வெட்டி போடுறதுக்கு வச்சிருப்பான். இன்னொன்று இந்த இடுப்புலேயே வச்சிருப்பான், மிருகம் வந்து அடிக்கிறதுக்குன்னு வச்சிருப்பான். அந்த காலத்தில் அப்படியே நீளம் வந்து உருண்டையாக வரும், அது வச்சிருப்பாங்க மேய்ப்பர்கள். சரி, அப்போ மேய்ப்பர்கள் ஆடுகளை தலையும் போடுறாங்க, விரோதம் காக்குறாங்க. அதுபோல நாணமும் புத்தி என்ன செய்யுதுன்னா நம்மளை ஆசீர்வாதத்துக்கும் கொண்டு செல்லுது, நம்மளை தடையில்லாமல் பாதுகாத்தும் கொண்டு செல்றதா இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். சங்கீதக்காரன் அதை எழுதுறான், கர்த்தர் இந்த மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை என்ன செய்கிறாரு? தேற்றுகிறார். ஆத்மா தேற்றதுனா சமாதத்தோட வாழ வைக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நாணம் புத்தியை குறித்து பேசியிருக்கிறோம். நாணம் நம்மளை என்ன செய்யுதுன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிய வைக்கிறதா நாணம் சொல்லி பேசினேன். இப்போ நமக்கு நாணம் இருந்துச்சுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நமக்கு எந்த நாணம் இருக்கு? 2 நாணம் இருக்கு. ஒன்று தேவ நாணம், 2வது உலக நாணம். நம்ம எந்த நாணத்தை பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. உலக நாணம் எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் சேமிக்கும். ஆனால் தேவ நாணம் அப்படி இல்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்றது போதும், நம்மளை சரியான பாதைக்கு இது போதும். நிறையா சம்பாதிச்சவனு தூங்க மாட்டான், நிறையா சம்பாதிக்காதவன் தூங்க மாட்டான். நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நிறைய சம்பாதிச்சவனு தூங்க மாட்டான், சம்பாதிக்காதவன் தூங்க மாட்டான். நிறைய சம்பாதிச்சவன் எவனாவது திருடிட்டு போயிடுவான்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு வாட்ச்மேன் தூங்குறானா பார்த்துட்டு இருப்பான். தூங்கும்போது முழிச்சு பார்ப்பான், எப்படா ரைடு, எப்படா பணம் போகும், எவனா வந்துருவானா, அந்த பணத்துக்கு மேலே காவல் காத்துட்டே இருப்பான். பணம் இல்லாதவன் ஐயோ கடங்காரன் வந்துடுவான், அடுத்த நாள் சாப்பாடுக்கு என்ன பிரச்சனை, அவனு தூங்க மாட்டான். அதனால தான் சாலமோன்
இப்படியாக ஒரு வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு ஐஸ்வர்யத்தை அதிகமா கொடுத்துறாதீங்க, கொடுத்தா உம்மை யாருன்னு கேட்பேன். யாரைய? ஆண்டவரையே கேட்பேன். ஐஸ்வர்யம் வாங்கிட்டு நிறைய பணம் நமக்கு வந்துருச்சுன்னா எங்கெங்க டைம் இருக்கு சர்ச்சுக்கு? யாருன்னு கேட்கறது தான் அர்த்தம். எங்க மீட்டிங்ல கலந்துக்க முடியும்? எங்க நேரம் இருக்கு? எங்க டைம் இருக்கு? அதே பணம் இல்லைன்னா என்ன ஜெபம், என்ன பிரயோஜனம்? பேசாம நம்ம வேலையை பார்க்கலாம். அதனாலதான் சாலமோன் சொல்றான், எனக்கு ஒண்ணுமில்லைனா திருடி உன் நாமத்தை தூசித்திருவேன், கொடுத்திருனா உண்மை யாருன்னு கேட்பேன், எனக்கு அண்ணனுக்கு படி அழிச்சிடும், எனக்கு போதுங்கிறான். யாரு? சாலமோன்ட்டு இல்லாத பணம் நாணமா அறிவா அவன் சொல்ற எனக்கு அளவா இருந்தா போதுண்டாங்கிறாரு. அவனுக்கு அதிகமா வந்தங்கடுத்து 1000 பொண்டாடி. எப்போ நம்முடைய பணங்காசு அதிகமாகுதோ நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருக்கு ஆயத்தமாயிரும். புது புது பாவம் எட்டி பார்க்கும். கலாச்சாரம் அப்படிங்கிற பொருளை வந்துடும், நாகரிகம் என்ற பொருளில் வந்துடும். பணம் நம்மளை அடுத்தவங்களை மதிக்க வைக்காது. பணம் நம்மளை அடுத்தவங்களை அற்பமாக என்ன வைக்கும். அதே இல்லைன்னா அடுத்த முன்பாக நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம், அடுத்தவங்க காலை பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம். நான் சொல்றது அர்த்தம் புரியுதா? அப்போ பணம் வேணுமா வேண்டாமா பாஸ்டர்? தெளிவாக சொல்லுங்க. நான் இப்போ சம்பாதிக்கணும், நீங்கள் வேற காலையிலே சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னா எப்படி? அப்போ நம்ம எண்ணத்தை சம்பாதிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம நல்லா வாழ்றதுக்கு பணம் மிக மிக அவசியம். நம்ம நல்லா வாழ்றதுக்கு பணம் வேணுமா வேண்டாவா? வேணும். பணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வேலை செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் நாணம் தேவை. நாணம் அப்படின் போது பல விதமான நாணங்களே, அனந்த நாணம் சொல்லுவாங்க சில பேர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமான நாணம். அன்னைக்கு என்ற ஒருத்தர் சொன்னார், இப்போ நான் 7ஆம் அறிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாப்புல. நான் போன டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஏன் பாஸ்டர் ஏதோ பேச கப்பிடிங்க? இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு. 7ஆம் அறிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடவுள் எத்தனை அறிவு கொடுத்துக்கிறாரு? அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுக்குறாரா இவர்? 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு தான் நாணம். இவர் என்ன பெரிய பேத்துக்கள்? நாணம் தான் நமக்கு 7ஆம் அறிவு. எதை செய்யணும் எதை செய்யணும் தெரியல, வாழ்க்கை கீழே போயிடும். நாணம் அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் நாணம். ரொம்ப நாணம்டா அவனுக்கு, அவன் யாரையும் சேர்த்திக்க மாட்டான், யாரு கூட சேர மாட்டான், ஆனால் அதை போல இருப்பான். அப்போ ஏன் இந்த நாணத்தை குறித்து காலையில் ஆவியான பேசுறாருன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்முடைய நாணத்தை பார்க்க விரும்புகிறார். 10 கன்னிகளை குறித்து பேசும்போது 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள், 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆயத்தத்தை குறித்து சொன்னார். இன்னைக்கு நமக்கு நாணம் இருக்கு. எதை குறித்து நாணம்? உலகத்தை குறித்து. தெய்வத்தை குறித்து நாணம் இருக்கா? வேத நாணம் இருக்கா நமக்குள்ள? வேத நாணம் நமக்குள்ள இல்லை. வேதத்தை குறிச்சா தெரியல, ஆனால் நமக்கு எத்தனையோ வேறு உலக விதமான நாணங்கள், உலக நாணங்குது. ஒவ்வொரு கண்ட்ரி குறித்து பேசின, நாடுகளை குறித்து, ஒரு அரசியல் அமைப்பை குறித்து, ஒரு பொருளாதாரத்தை குறித்து, ஒரு ஸ்போர்ட்ஸை குறித்து, ஒரு காரியங்களை குறித்து ஏதாவது பேசினா நம்ம நாணமாக பேசுகிறோம். ஆனால் வேத நாணம் இல்லை. தேவ நாணம் நமக்கு மிக அவசியம். உலகத்தின் நாணம் அல்ல, தேவ நாணம். அந்த தேவ நாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுதல நாணத்தின் ஆரம்பம் என்று சொல்லி.